சரி, தாங்கள் மௌனமாகவே இருங்கள். அதற்காக நான் ஒரு தாயாக அமைதியாக இருக்க முடியாது. இப்பொழுது நான் என் மைந்தனை நானே தேடி போகிறேன். இதற்காக நான் கோகுலவாசிகளின் வீடுகளுக்கு அலைய நேரிட்டாலும் பரவாயில்லை. பிரபு, அன்னை யசோதை போலவே தேவி தேவகையும் தங்கள் அன்னைதான். தம்மை மைந்தனாக பெறுவதற்கு அன்னை யசோதை போலவே இவர்களும் கடுமையான தவம் செய்திருக்கிறார்கள். பிறகு ஏன் இப்படி பிரபு? தங்களை பெற்றெடுத்த பெரிய பெயர் அவருக்கு கிடைத்த பொழுதும் அவருக்கு பிள்ளை பாசம் முழுமையாக கிடைக்கவில்லையே. தேவி, அன்னை தேவகி என்னை மைந்தனாக பெறும் பிராப்தத்திற்காக ஜென்ம ஜென்மமாக தவம் இருந்தார். ஆனால் என்னை மைந்தனாக அடைவதற்கு அவருக்கு ஓர் காரணமே உள்ளது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது. ஆதலால் என்னை மைந்தனாக பெற்ற பிறகும் ஒவ்வொரு ஜென்மத்திலும் நான் அவருக்கு வாலிப பருவத்திலேயே கிடைப்பேன். அதுவேதான் என் வாமன அவதாரத்திலும் நிகழ்ந்தது. அப்போது அன்னை தேவகி தேவி அதித்தியின் ரூபத்தில் இருந்தார். அன்றும் இப்படித்தான். 5 வயது நிறைந்த உடனேயே நான் வாலிபனாகிவிட்டேன். அது மட்டுமல்ல, அதன் பின்னரும் இவ்வாறே நிகழ்ந்தது. அன்னை தேவகி தேவி பிருஷ்ரீத்தியாக இருந்தபோது அப்போது நான் பிருஷ்ரீயின் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுத்தேன். என்றால் அன்னை யசோதா? தேவி, அன்னை தேவகிக்கு நேர்மாறாக அன்னை யசோதா வளர்க்கும் ரூபம். அவரது சுபாவமே பரிபாலனம் செய்வது. ஆதலால் அவர் என்னை பெற்றெடுத்தாலும் இல்லை என்றால் அவர் ஓர் அன்னையைப் போலவே என்னை பாதுகாப்பாக வளர்ப்பார். ஆதலால் இதன் காரணமாக எனது பால ரூபத்தை தவிர அவர் என்னை வேறு எந்த ரூபத்திலும் கற்பனை செய்வதும் இல்லை. நாராயண நாராயண. கண்ணா, நீ தாமு மாமா மூலமாக பழங்களை ஏற்பாடு செய்தாய். ஆனால் இந்த பழங்களின் பெயர்தான் என்ன? தோலா ஜீவக், அது எனக்கும் கூட தெரியாது. ஆனால் நான் கம்சன் மாமாவின் படை வீரர்களை நெருங்குவதற்குள் ஏதாவது ஒரு பெயரை யோசித்து விடுவேன். உனக்கு தோன்றுகிறதா அவர் இந்த பழத்தை வாங்கிக் கொள்வார் என்று? அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பழங்களை சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்கும் மட்டும் எனக்கு தெரியும். வாருங்கள் தோழர்களே. நில்லுங்கள். யார் நீங்கள்? இந்த பக்கம் எதற்கு செல்கிறீர்கள்? நான் தான் கண்ணன். இவர்கள் எனது தோழர்கள். நாங்கள் கம்சன் மாமாவை பார்க்க வேண்டும். காரணம்? காரணமா? வரவேற்பு. நாங்கள் மதுரா சென்றிருந்த போது அவர் எங்களை வரவேற்றார். இப்பொழுது அவர் எங்கள் கோகுலத்திற்கு வந்திருக்கிறார். இப்பொழுது அவரை வரவேற்பது எங்கள் முறையாயிற்றே. அவருக்காக பழங்களும் கொண்டு வந்திருக்கிறோம். இது என்ன பழம்? இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லையே. மாமா, இது ஒன்றும் சாதாரணமான பழம் இல்லை. நாகப்பழம் இது. 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் விளையும் இது. இது மாமா கம்சனுக்கு மிகவும் பிடித்தமானது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் யாரும் உள்ளே போக முடியாது. எல்லாம் தமது விருப்பப்படியே. ஆனால் கம்சன் மாமா வெளியே வரும்பொழுது அவரிடம் சொல்லுங்கள், கண்ணன் வந்தான், அவருக்கு பிரியமான நாகப்பழம் கொண்டு வந்தான் என்று. வாருங்கள் தோழர்களே. நில்லுங்கள். நீங்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாது. ஆனால் இந்த பழத்தை கடவுள் கம்சனிடம் நாங்கள் சேர்த்து விடுகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நாங்கள் இந்த பழத்தை பரிசோதிக்க வேண்டும். இப்பொழுது புரிகிறது. தாமும் கம்சன் மாமா போலே புத்திசாலி என்று. கவலைப்பட வேண்டாம். நாங்கள் தங்களுக்கும் நாகப்பழம் கொண்டு வந்திருக்கிறோம். மாமா, அனைவரும் இங்கு வாருங்கள். அனைவருக்கும் நாகப்பழம் கொண்டு வந்திருக்கிறேன்.
என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? வயிறு நிறைய சாப்பிடுங்கள். சாப்பிட்டு விட்டு பரிசோதிங்கள் மாமா. என்ன நேர்ந்தது மாமா? நாகப்பழம் சுவையாக இல்லையா? பழம் சுவையாகத்தான் இருந்தது. ஆனால் அப்படியானால் இதற்கு முன்பு நீங்கள் நாகப்பழம் சாப்பிட்டதில்லையா? அப்படியானால் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னே கூறியிருக்க வேண்டும். என்ன? அதுதான் யமுனை இங்கிருந்து தொலைவில் இருக்கிறது என்பதை. உங்களுக்கு புரியவில்லையா? யமுனை இங்கிருந்து தொலைவில் இருக்கிறது. நீங்கள் இங்கிருந்து சீக்கிரம் செல்லாவிட்டால் நிலைமை சிக்கலாகிவிடும். பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த நேரம் இப்போது நெருங்கிவிட்டது. சக்கரம் ஏந்திய விஷ்ணுவின் அம்சமான என் அன்பு தங்கை தேவகியின் 8வது மைந்தன் என் முன்னே வந்து நிற்கும் நேரம் வந்துவிட்டது. எந்த கோகுலத்தில் அந்த பாலகன் இத்தனை வருடங்களாக ஒளிந்து கொண்டிருந்தானோ, அதே கோகுலத்தில் அதே கோகுலவாசிகள் முன்பு நான் அவனை கொல்லப் போகிறேன். இந்த கம்சன் மாமா மீண்டும் மீண்டும் கொன்று விடுவேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறாரே. பிரலத் சானுரா, சொல்லுங்கள் கடவுளே. கோகுலம் முழுவதையும் கண்காணித்துக் கொண்டிருங்கள். எந்த பாலகனும் எனது தங்கை தேவகியின் பார்வையில் இருந்து தப்பிச் சென்று விடக் கூடாது. ஆனால் கடவுளே, அந்த சதிகாரன் விஷ்ணுவின் அம்சத்தை நாம் அடையாளம் காணுவது எப்படி? தங்கை தேவகியின் மைந்தன் அவள் முன்பு வந்து நிற்கும் போது அவளது பாசம் பொங்கி பெருகும். அவளது தாய்மை கூவி கூவி கத்தும். எனது குழந்தை, எனது குழந்தை. கடவுளே, அதன் பின் மற்ற காரியங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அந்த பாலகனை சிறைப்படுத்தி எனது குழந்தை, தாங்கள் எனது குழந்தையை பார்த்தீர்களா? குழந்தாய், தாம் எனது குழந்தை இங்கு தவறாக வந்து விட்டான். ஒரு அன்னைக்கு உதவி செய்யுங்கள். எனது குழந்தை எங்கே இருக்கிறான் என்று சொல்லுங்கள். நீங்கள் அறிவீர்களா எனது குழந்தையை? எனது குழந்தை, எனது மைந்தன். மன்னிக்க வேண்டும் மகாராணி, ஆனால் இந்த விஷயத்தை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. குழந்தாய், சகோதரி, ஒரு தாய்க்கு உதவி செய் சகோதரி. நீ எனது குழந்தையை பார்த்திருப்பாய் அல்லவா? அவனிடம் சென்று சொல்ல அவனுடைய அன்னை வந்திருக்கிறேன் என்று. மகாராணி, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எனது குழந்தை, குழந்தாய், எனது குழந்தை, எனது குழந்தை. மன்னிக்க வேண்டும் மகாராணி, ஆனால் இது எங்கள் மைந்தன். வா செல்லமே, நான் உனக்கு வெண்ணெய் தருகிறேன். வா மகனே. நாராயண நாராயண, இது என்ன வேதனை பிரபு? எந்த அன்னை தேவகிக்கு ஒவ்வொரு ஜென்மத்திலும் தனக்கு அன்னையாக பிறக்கும் பெரும்பாக்கியம் கிடைத்திருக்கிறதோ, இன்று அதே அன்னை தேவகி தமது மைந்தனுக்காக வீதி வீதியாக திரிகிறார். ஏதாவது தெரிந்ததா மன்னர் கம்சரின் திட்டத்தை பற்றி? ஆம் தோழா ஜீவக், கம்சன் மாமா தேவகி அன்னையை சிறைப்படுத்தி அழைத்து வந்திருக்கிறார். அதன் மூலம் அவர்களின் 8வது குழந்தையை சென்றடைவதற்கு, அப்படியே மாமா அவனை கொன்று விடுவதற்கு. ஆனால் கண்ணா,
நான் கேள்விப்பட்ட வரையில் தேவகி அன்னை இதற்கு முன்பு தன் மைந்தனை கண்டதே இல்லையாமை. அப்படியானால் எப்படி அடையாளம் காணுவார்? அது மட்டும் இல்லை கண்ணா, ஒருவேளை தவறுதலாக நமது தேவகி அன்னை வேறு சிறுவனான தனது மைந்தன் என்று புரிந்து கொண்டால் என்னவாகும்? அப்பொழுது மிகப்பெரிய ஆபத்து நேர்ந்துவிடும் தோழர்களே. தேவகி அன்னை யாரை தனது குழந்தை என்று சொன்னாலும் அவனுடைய உயிர் ஆபத்துக்குள்ளாய். என்றால் நாம் என்ன செய்வது கண்ணா? ஏதாவது உபாயம் இருக்கிறதா இந்த ஆபத்தை தவிர்ப்பதற்கு? உபாயம்? தோழர்களே, நாம் ஏதாவது ஒரு உபாயத்தை கண்டுபிடித்தாக வேண்டும். ஏனெனில் எது நடந்தாலும் நமது கோகுலத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஆபத்து நேரக்கூடாது. குழந்தாய், நீ ஏன் என் எதிரில் வரவில்லை? அவசியம் எனது குழந்தை இங்குதான் இருக்க வேண்டும். எனது வருடக்கணக்கான காத்திருப்பு இங்குதான் நிறைவேறும். இன்று நான் எனது குழந்தையை சந்தித்தே தீர்வேன். பிரபு, தேவி தேவகி ஜென்ம ஜென்மங்களாக தங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு அவரை தங்கள் இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது. தோழர்களே, ஒரு விஷயம் உறுதியானது. அதாவது தேவகி அன்னை தனது குழந்தையை அவசியம் தேடுவாள். ஒருவேளை தேவகி அன்னை தவறுதலாக வேறு எந்த பாலகனையாவது தமது குழந்தை என்று சொல்லிவிட்டால் கம்சன் அந்த பாலகனுக்கு யமனாகி விடுவார். இப்பொழுது நாம் என்ன செய்வது கண்ணா? நாம் கோகுலத்தில் இருக்கும் சிறுவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் யாராவது ஒரு பாலகன் தேவகி அன்னையின் முன்பு அவர்களின் மைந்தனாக வந்து நிற்க வேண்டும். கண்ணா, இந்த உபாயம் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் தேவகி அன்னையின் மைந்தனாக யார் வந்து நிற்பது? அது நீ கூட வந்து நிற்கலாம் தாமா. தாமாவை தேவகி அன்னையின் மைந்தனாக மாற்றி விடலாம். மைந்தனா? நானா? மன்னர் கம்சன் என்னை கொன்று விடுவார். நான் எனது பெற்றோரின் ஒரே பிள்ளையாவேன். இந்த ஜீவகன் சரியாக இருப்பான். இவன் ஒரு அனாதை. நாங்கள் இரட்டையர்கள் கண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பொழுதே முடிவு செய்து விடலாம். யார் தேவகி அன்னையின் மைந்தனாக மாறுவது என்று. யார் தேவகி அன்னையின் மைந்தனாக மாற விருப்பமோ அவர்கள் முன்னே வரலாம். தோழர்களே, நான் அடி எடுத்து வைக்காமல் எப்படி முன்னே வந்தேன்? ஏனென்றால் நாங்கள் பின்னால் வந்து விட்டோம் கண்ணா. ஆம் கண்ணா, தேவகி அன்னைக்கு உன்னை விட நல்ல மைந்தன் கிடைக்க மாட்டான். அது மட்டுமல்ல, நீ கூட சந்திக்க சென்றாயே சிறைச்சாலையில். சரி தோழர்களே, நான் இப்பொழுது தேவகி அன்னையின் பிள்ளையாக மாறுகிறேன். இப்பொழுது எனது உபாயத்தை கேளுங்கள். எப்படி கம்சன் மாமாவை தனது மருமகனை சந்திக்க செய்வதென்று. நாராயண நாராயண. பிரபு, எந்த தேவகி அன்னை தங்களை பெற்றெடுத்தாரோ இன்று அதே அன்னையின் மைந்தனாக மாறும் லீலையை புரிய போகிறீர்களா? தேவரிஷி, என்னுடைய அனைத்து லீலைகளுக்கும் ஓர் நோக்கமே ஆகும். இவ்வுலகிற்கு உண்மையை உணர வைப்பது. ஆனால் பிரபு, இந்த விஷயத்தை கம்சன் அறிந்துவிட்டால் கண்ணன் தான் தேவகியின் 8வது மைந்தன் என்று, அப்பொழுது அவருடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். பிரபு தேவரிஷி, ஒருவேளை அதர்மி கம்சன் இந்த உண்மையை உணரவில்லை என்றால் அதன் பின் கோகுலத்தின் பாலகர்கள் உயிருக்கு சங்கடம் நேர்ந்துவிடும். ஆதலால் கோகுலவாசிகளின் உயிர்களை காப்பதற்காக நந்தகுமாரர் இந்த லீலையை புரிந்தே ஆக வேண்டும். நாராயண நாராயண. சத்திய வாக்கு பிரபு, சத்திய வாக்கு. என்னை எனது பாசம்தான் இந்த வீட்டை நோக்கி என்னை இழுத்து வந்திருப்பது போல் தோன்றுகிறது.
எனது குழந்தை இந்த வீட்டில் தான் இருக்க வேண்டும். மகாராணி தேவகி, மன்னிக்க வேண்டும் மகாராணி. மன்னர் கம்சன் தங்களை உடனே அழைத்து வரச் சொன்னார். கோகுலத்தின் அனைத்து சிறுவர்களும் வந்துவிட்டார்கள். எனது குழந்தை இங்கே இருக்கிறார். மகாராணி, கோகுலத்தின் அனைத்து சிறுவர்களும் அங்கிருக்கும் போது தங்களது குழந்தையும் அங்குதானே இருப்பான். வாருங்கள், கடவுள் கம்சரின் ஆணை இது. தேவகி அம்மா, தேவகி அம்மா, தாம் தனது குழந்தையை தேடிதானே வந்தீர்கள் அம்மா? தமக்கு தங்களது குழந்தை அவசியம் கிடைப்பான். ஏனெனில் கண்ணனின் கோகுலம் இது. இங்கு யார் வந்தாலும் அவரது மனம் விருப்பம் அவசியம் நிறைவேறும். தங்கையே, இன்றைய நாள் உன் வாழ்நாளில் மறக்க முடியாத நாளாக இருக்கும். ஏனென்றால் இன்று நீ உன் மைந்தனை சந்திக்கப் போகிறாய். அந்த குழந்தையைத்தான், அதாவது உனது இந்த இரக்கமில்லாத கணவன் இங்கே கோகுலத்தில் ஒளித்து வைத்து விட்டான். செல், பார், இங்கே கோகுலத்தின் அனைத்து சிறுவர்களும் இருக்கிறார்கள். இவர்களில் தான் உன் மைந்தனும் ஒளிந்திருக்கிறான். அவனுக்காகத்தான் நீ வருடக்கணக்காக காத்திருக்கிறாய். போய் அறிந்து கொள் உன் புதல்வனை. கவனமாக சகோதரி. வெறும் உனது புறக்கண்களால் அல்லாது அகக்கண்களாலும் பார்க்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் அறிந்து கொள்ள முடியும் இந்த பாலகர்களில் உனது புதல்வன் யார் என்று. தேவி தேவகி தனது தாய்மை காரணமாக வேறு ஒருவரின் பிள்ளையை தனது புதல்வனாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்தால் ஆபத்தாகிவிடும். தங்கையே, இவன்தான் உன்னுடைய தொலைந்து போன புதல்வனா? இது எனது குழந்தை கடவுளே, நான் உண்மையாக சொல்கிறேன். இன்று இந்த உண்மையை நான் என் தங்கை மூலமாக கேட்க விரும்புகிறேன், வேறு யார் மூலமாகவும் அல்ல. சொல், இவன் உன்னுடைய புதல்வனா? இல்லை என்றால் இன்று நான் உன் கண்களுக்கு முன்பாக உன் புதல்வனை கொல்வேன். பிரபு, எதை பற்றி பயந்தேனோ அதுவே நடக்கிறது. கம்சனின் பயத்தினால் ஏதும் அறியாத சிறுவனின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. ஏதேனும் செய்யுங்கள் பிரபு, ஏதேனும் செய்யுங்கள். நீ சொன்னது உண்மைதான், இது உனது குழந்தை. இது கண்ணன் அல்லவா?
இவன் எப்போது அங்கு சென்றான்? அவனை தடுத்தாக வேண்டும்.